உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். மோடியை காமிச்சு தானே ஜெயிச்சிருக்காங்க அவங்க. டிடிபி வெற்றி பெற்றாலும் அவங்க பிரதமர் வேட்பாளர் யாரு? அந்த கட்சி நிலைப்பாட்டை மாத்திட்டால் கேட்க முடியாது சார். அது கூப்பிடுறதுன்னா கூப்பிட்டுக்கிட்டோம். பட் அடிப்படை தார்மீகம் இல்லாம மொராலிட்டி இல்லாம யார் வேணாலும் இழுத்துக்கணும்னு சொல்றாங்கன்னா இழுத்துக்கு ட்ரை பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. மொராலிட்டி இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் இது வரைக்கும் 3 முறை ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறார். 99, 2014, 2024 3 முறையும் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது தான் ஆட்சி அமைச்சார். தனியாக இருந்தப்போ ஒரு முறை கூட அவரால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. 2009 ஆகட்டும் 2019 ஆகட்டும் தோல்வியை தான் சந்தித்தார். கம்மியான ஓட் பர்சன்டேஜ் பிஜேபி வைத்திருந்தாலும் அந்த 2 அலையன்ஸுன்றது நேச்சுரல் அலையன்ஸ் வாஜ்பாய் அவர்கள் காலத்திலேருந்து இருந்தது. நடுவில் அவருக்கு மோடி பெரியவரா நான் பெரியவரா ஒரு சின்ன ஈகோ வந்தது. வெளியே போனார், இவங்களோட போய் இருந்தார், ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு வந்துட்டார். இப்போது 300 இடங்கள் பிஜேபி கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நிதிஷ்குமார் அவர்களையும் சேர்த்து இவர்களையும் சேர்த்து. இப்போ பிஜு ஜனதா தளம் கூப்பிட்டுக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. கூப்பிட்டுக்கிட்டோம், யாரும் வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டோம், யாரும் வேணான்னு சொல்ல. இல்லை இப்போ இதில் வர்டிக்ட் மக்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்களா இல்லையா? 272 இடங்கள் இருக்கிறவர்கள் ஆட்சி அமைக்கலாம். 300 இடங்கள் எங்கள் கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும், 300 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இதில் போய் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியுமா, நாங்கள் அது பண்ண முடியுமானா இதில் நேர்மையை பற்றி யார் என்ன பேசுறது? இப்போ இதுக்கு இவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா 282 303 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதை தாண்டி சிங்கிள் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டியாக கிடைச்சது. இன்னைக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை 244. கரெக்ட் தான், 244 தான். இன்னும் ஒரு 5-6 தொகுதிகளில் 5000 கம்மி லீடுன்றாங்க. 250 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம். 250 வந்தாலும் எங்களுக்கு அடுத்த பெரிய கட்சி எவ்வளோ இடங்கள் வென்றிருக்கிறது? காங்கிரஸ் கட்சி 98 இடங்கள் இப்போ வரைக்கும் லீடிங் இருக்குது. அப்போ 250 எங்கே இருக்குது, 98 எங்கே இருக்குது? யாருக்கு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை இருக்கின்றது? அதனால் அதான் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூவில் சொன்னார், நாங்கள் 400 சொன்னதுனால நாங்கள் 399 ஜெயிச்சா கூட எங்களுடைய தோல்வின்னு தான் காங்கிரஸ் கட்சி சொல்லும். ஆனால் எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவை 272 இடங்கள் தான். இப்போ 272 வாங்கிட்டா நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், மக்கள் எங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனால இது தோல்வின்லாம் கிடையாது. இப்போ பிஜேபி 400 ஜெயிக்கலையேன்னு பார்க்குறீங்கன்னா பிஜேபியுடைய வலிமையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ காங்கிரஸ் ஏன் 100 சீட்டு கூட ஜெயிக்க முடியல? 2 முறை எதிர்கட்சி 44, 52. நீங்கள் சொன்ன மாதிரி மிக மோசமான ஒரு ஆட்சி, மோடி போன்ற ஒரு சர்வாதிகாரி இல்லை, மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னா நீங்கள் 350 நின்னீங்கன்னா 350 ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும் இல்லையா? 100 இடம் கூட ஜெயிக்க முடியல இல்லையா? அதுதான் யதார்த்தம். ஒரே ஒரு சின்ன இடைமறி. அதாவது நாங்கள் 400 சொன்னோம், அப்கி பார் 400 பார், அது வரல, 390 வந்தால் கூட தோல்வி. அப்படி கிடையாது. மக்களோட மனநிலை என்ன? மக்களே சர்வாதிகாரத்தை விரும்பலைங்கிறது தான் ஒரு அடிப்படை. இதை முன்னாடியே சொன்னோம், யாருமே அறுதி பெரும்பான்மை பெறுவது அவ்வளோ எளிதல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனால் பாஜக முன்னெடுத்த ஒரு பரப்புரை, ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத பரப்புரையை தாண்டி நாங்கள் சர்வாதிகாரியாக உருவெடுக்கிறோம், அதற்கான முதல் சமிங்கை தான் அப்கி பார் 400 பார் அப்படின்னு 400 தாண்டி போகிறோம். அப்போ மக்கள் இன்னைக்குமே சர்வாதிகாரத்தை விரும்ப மாட்டாங்க. இந்த கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸ் 54, 50 எடுத்து இப்போ 98 எடுத்து ஜனநாயகம் செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை. அப்போ இந்த முடிவு எதிர்க்கட்சியாக யார் வந்து அமர்ந்தாலும் அது இந்தியாவுக்கு நல்லது. ஒரு நிமிஷம், ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. தர்மபுரி தொகுதியில் திமுக மற்றும் பாமக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து பாமக வேட்பாளர் முன்னிலைன்னு வந்தது, அப்புறம் திமுக முன்னிலை வருகிறது அப்படின்னு 2 கட்சிகளுடைய முகவர்கள் இடையிலான வாக்குவாதம். காட்சிகளை பார்க்கலாம்.
தருமபுரி தொகுதியில் இன்னும் ஒரு சுற்று எண்ணிக்கை பாக்கி இருக்கக்கூடிய சூழலில் வெற்றி கொண்டாட்டத்தை எவ்வாறு நிகழ்த்தலாம் அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கும் பாமக தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல். இன்னும் ஒரு சுற்று பாக்கி இருக்கிறது, அதனால் நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு பாமக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் காரணமாக அங்கு வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.